Welcome to RSR Max Derivatives part number 18. Find y dash for y equal to 1 plus log x into x plus 1 by x square. இது வந்து ப்ராடக்ட் ரூல். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் 1 ப்ளஸ் லாக் எக்ஸ் இன்ட்டு செகண்ட் ஃபங்க்ஷன் எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர். இது யூ மாதிரி கம்பேர் பண்ணிக்கலாம், இது பி மாதிரி வச்சுக்கலாம். நம்ம ப்ராடக்ட் ரூல் ஃபார்முலா வந்து டிவைட் டிஎக்ஸ் ஆஃப் யூ பை வி ஈக்குவல் டு யூ இன்ட்டு வி டேஷ் ப்ளஸ் வி இன்ட்டு யூ டேஷ். அதனால் ஃபஸ்ட்டு இதை யூன்னு செலக்ட் பண்ணிங்க, அதுலேருந்து யூ டேஷ் கண்டுபிடிச்சிடலாம். இதை வின்னு வச்சுக்கிறோம், அதுலேருந்து வி டேஷ் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு முந்தி இந்த கணக்கு தேவையான ஃபார்முலா என்ன பண்ணோம்னா, 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் கான்ஸ்டன்ட் 0, லாக் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 பை எக்ஸு, இந்த எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் 2 பை எக்ஸ் கியூப். இதுக்கான ஃபார்முலா லிஸ்ட்லாம் ரெடியாக வச்சுக்கிறோம். இதெல்லாம் வந்து ஃபார்முலா லிஸ்ட்டில் ரெடியாகவே இருக்குது. நமக்கு இந்த டிவைட் பை டிஎக்ஸ் ஆஃப் யூபி வந்து ஒய் டேஷ்னு போட்டுக்கலாம். சிம்பிள் தான் வேறு, பட் இதே டெஃபினேஷன் சேம் தான். அப்புறம் யூவி டேஷ் ப்ளஸ் வி டேஷ் போட்டோம். யூக்கு பதிலாக அந்த 1 ப்ளஸ் லாக் எக்ஸை போட்டோம். வி டேஷ்னு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இந்த வி டேஷ்க்கு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 பை எக்ஸ் ஸ்கொயருக்கு மைனஸ் 2 பை எக்ஸ் யூ போட்டாச்சு. யூ இன்ட்டு வி டேஷ் போட்டோம். ப்ளஸ் விக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு யூ டேஷ்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இதில் வந்து 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, லாக் எக்ஸுக்கு வந்து வெறும் 1 பை எக்ஸ் மட்டும். இப்போ யூ இன்ட்டு வி டேஷ் ப்ளஸ் வி இன்ட்டு யூ டேஷ். இப்போ இதில் வந்து இங்கே 2 நம்பர், இங்கே 2 நம்பர் மல்டிப்ளை பண்ணால் நான் இந்த ப்ராடக்ட்டுக்கு 4 நம்பர் வரும். அதுபோல் இங்கே வந்து 2 இருக்குது, இங்கே 1 தான் இருக்குது. அப்போ இங்கே 2 வரும். இது 1 இன்ட்டு ஃபஸ்ட்டு செகண்ட். therefore 1 into 1 1. தென் இதால் ஃபஸ்ட்டு வைக்கிறோம். எப்படி இருந்தாலும் சேமாக தான் வரும். 1 into 1 1 இன்ட்டு மைனஸ் 2 பை எக்ஸ் கியூப் இங்கே போட்டேன். இப்போ லாக் எக்ஸ் இன்ட்டு 1 லாக் எக்ஸ் இன்ட்டு மைனஸ் 2 பை எக்ஸ் கியூப். அது போடும்போது இந்த 2 பை எக்ஸ் தனியாக ப்ராக்கெட்டில் காமிங்க. இந்த எக்ஸ்யூலாம் அடிச்சிட முடியாது. லாக் எக்ஸ் தனி ஃபங்க்ஷன். இது வந்து அல்ஜிப்ரா எக்ஸ் கியூப் ஃபங்க்ஷன். இது அவ்வளோதான், அப்படி தான் பண்ண முடியும். இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது. அப்புறம் இந்த இதை பண்ணும்போது எக்ஸ் இன்ட்டு 1 பை எக்ஸ், தென் 1 பை எக்ஸ் இன்ட்டு 1 பை எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1 பை எக்ஸ். இது அப்படியே 1 அவ்வளோதான். இது 2 பை எக்ஸ் தான். இது நோ சேஞ்ச் இன் திஸ். இங்கே பெருக்கும்போது இது எக்ஸ் இன்ட்டு 1 பை எக்ஸ் போட்டால் இந்த எக்ஸையும் அடித்து 1 மட்டும் போட்டுக்கலாம். இதை மல்டிப்ளை பண்ணும்போது 1 இன்ட்டு 1 1, கீழே எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ்னு எக்ஸ் கியூப் ஆகிடும். therefore இதெல்லாம் அப்படியே வந்துடும். இந்த எக்ஸ் கட் பண்ண பிறகு உள்ள பேலன்ஸ் 1, இந்த மல்டிப்ளை பண்ணால் 1 பை எக்ஸ் கியூப். ஞாபகம் வச்சுங்க, 1 பை ரூட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் 1 பை 2 எக்ஸ் ரூட் எக்ஸ். அதான் இதோட டெஃபினேஷன். ரூட் எக்ஸுக்கு சாதாரணமாக 1 பை ரூட் எக்ஸ் போட்டுருவோம். ஆனால் 1 பை ரூட் எக்ஸுக்கு மைனஸ் 1 பை 2 எக்ஸ் ரூட் எக்ஸ்னு போட்டுருவோம். அது ஈஸியாக இருக்கும் கால்குலேஷனுக்கு. ஓகே, அதுபோல் லாகிரதம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 பை எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ. அதாவது லாக் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 பை எக்ஸ் மாதிரி, இந்த லாக் எக்ஸ் ப்ளஸ் ஏ டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 பை எக்ஸ் ப்ளஸ் ஏ. லாக் எக்ஸ் மைனஸ் ஏ பண்ணோம்னா 1 பை எக்ஸ் மைனஸ் ஏ. ஓகே, ரீகால் ஆல் த திங்ஸ். Subscribe RSR Max, like, share, comment, take all your notifications, share it to your friends. Thank you.